நாய்க்குட்டிகளை வதைச்சி பார்த்தாங்க, எங்களையும் காவல்துறைக்கு கொண்டு போய் வதைச்சி பார்த்தாங்க. ஆல் போலீஸ் ஸ்டேஷனில் இவங்களெல்லாம் தெரியப்படுத்த வச்சேன். அதையும் மீறி நாங்கள் தான் அரசியல்வாதிகள், நாங்கள் தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக பத்திரப்பதிவு துறையிலையும் சென்று என்னுடைய தாயாருடைய பத்திரத்தை, பட்டாவை எல்லாத்தையும் மாற்றி தொலைச்சிருக்குதுங்க. அதாவது அரசியல் அப்படின்னா எங்களை விட யாரும் இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக சட்டத்தை மீறிய செயல்களை செய்யறது கூட இங்கே தான் நடக்குது. அந்த உயிரினங்களையோ, இந்த உயிரினங்கள் மீது நம்ம கூட வாழ்கிற ஜீவராசிகள் மீதோ அன்பு செலுத்தணும், பாசத்தை வைக்கணும், நேசத்தை வைக்கணும், அந்த அதிகாரங்கள் மக்களுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் துளி அளவு கூட இல்லாத நிலைமையை இந்த 5 வருடங்களாக நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதை எதிர்த்து போராடியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அரசியல் மாறணும் அப்படிங்கிறதுக்காக நான் தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்கேன். பத்திரப்பதிவு துறையில் இப்போ தான் ஒரு 2 பேர் இந்த மாதிரி வெளியே வராங்க. இங்கே திருப்பத்தூர்லேயும் இந்த மாதிரி பத்திரப்பதிவு பட்டா மோசடி நடந்திருக்கிறது உண்மை. இதை மறைக்கிறதுக்காக நாய் பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் காவல்துறையில் வச்சு காவல்துறை மிரட்டுற அளவுக்கு பண்ணுறது. இன்றைக்கும் மண்டே பெட்டிஷன் வந்தீங்கன்னா தெரியும் காவல்துறை என்னிடம் என்ன பேசுதுன்னு.